ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, புதுசா அந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கா. முதல் நாள் அந்த ஸ்கூலுக்குள்ள வரா. அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நடந்து வந்துட்டுருக்கா. அப்ப பார்த்தீங்கன்னா, வேகமா ஒரு பைக் ஒண்ணு வருது. கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி ஓஸ் பைப்பு கிடந்திருக்கும். அதுல ஹீரோவோட பைக் போனதுனால, அது உடைஞ்சு அதுலேருந்து தண்ணி தெறிக்க ஆரம்பிச்சுரும். அந்த தண்ணியில ஹீரோயின் நல்லா நனைஞ்சிருவா. இப்ப கோவமா அவன திட்டலான்னு அவன் கிட்ட வரான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, பணக்கார பையன். அந்த ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க கண்ணு பூரா இவன் மேல தான் இருக்கும். இப்ப அவன திட்டலான்னு கிட்ட வந்து நிக்கும்போது, பக்கத்துல பேஸ்பால் விளையாண்டுட்டு இருந்திருப்பானுங்க. அந்த பந்து இவ பக்கமா வருது. இப்ப ஹீரோ தான் அத தடுப்பான். திட்டலான்னு வந்தா, கடைசியில இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான் இல்லையா? அதனால ஒண்ணும் சொல்ல முடியாம நிக்கிறா. ஹீரோ பார்த்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிருவான். ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோவும் அவளோட கிளாஸ் தான். அதுவும் அவ சீட்டுக்கு பின்னாடி தான் அவன் உட்காந்துருக்கான். அவளோட சீட்ல வந்து உட்காந்துட்டா. இப்ப டெஸ்க்ல பார்த்தா ஒரு பொம்மை ஒண்ணு வரைஞ்சிருக்கு. அது அவன் தான் வரைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேப்பர் வந்து லீடர் பொண்ணு எல்லாருக்கும் எடுத்து குடுத்துட்டு இருப்பா. அப்படி குடுக்கும்போது அவங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி குடுப்பா. ஆனா ஹீரோயின் பேப்பர குடுக்கும்போது சைலண்டா வந்து வச்சுட்டு போயிருவா. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப கம்மி மார்க்கா எடுத்திருப்பா. அதனால தான் சொல்லாம இருந்திருப்பா. பக்கத்துல இருக்க பையன் ரொம்ப ஆர்வமா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி பேப்பரை வந்து பார்த்துட்டு அவ கம்மி மார்க் எடுத்திருக்கா அப்படிங்கவும் அவளை வந்து கிண்டல் பண்ணுவான். ஹீரோவும் பின்னாலேருந்து எட்டி பார்ப்பான் எவ்வளோ மார்க்குன்னு. ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்ததுனால அவளுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ கிளாஸ் ரூமை விட்டு வெளில போறா. அப்போ கையில் ஒரு புக்கை எடுத்துட்டு போவா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ யார் கூடயுமே பேசாம இருக்கா. இவ கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க புக்கை வந்து பறிப்பான். இவ ரொம்ப கோவமா அந்த புக்கை குடு குடுன்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா அவன் கொடுக்காம விளையாண்டுட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அதில் அந்த புக்கில் இருந்து ஒரு பேட் வந்து கீழே விழுந்துரும். அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமா அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவா. திரும்ப கிளாஸ்க்குள்ள வந்துட்டா. இப்ப ஹீரோ வந்து அவன்கிட்ட ஒரு புக் இருக்கும் இல்லையா? அத அவகிட்ட குடுக்கலான்னு அவள கூப்பிட்டா, அவ வந்து திரும்பியே பார்க்க மாட்டா. இவனும் வந்து பெஞ்செல்லாம் மீச்சிட்டே இருப்பான். ஆனா, அவ பார்த்தீங்கன்னா, அந்த பெஞ்ச எடுத்து அவன் கால் மேலேயே போட்டு உட்காந்துருவா. அவன் வழியில பார்த்தீங்கன்னா, கத்த முடியாம இருப்பான். அதுக்கப்புறம் அவளோட புக்க வந்து அந்த டெஸ்க்ல வச்சுருவான். இப்ப அந்த புக்க எடுத்து பார்க்குறா. அது வந்து மேத்ஸ் புக்கு. இவ வேற டெஸ்ட்ல கம்மி மார்க் எடுத்திருப்பா இல்லையா? அதில பார்த்தீங்கன்னா, அந்த சம்மோட முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி குடுத்துருப்பான். அதோட கீழ, "உனக்கு புரியலன்னா கேளு" அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஹீரோயின் வந்து எவ்வளோ தான் அவன வந்து அவாய்ட் பண்ணாலும், அவன் எப்படியாவது இவ கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.